அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாகவும் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாருங்க. இந்த சனி வக்ர நிலையில் இருந்த காலகட்டத்தில் இப்போது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வக்ரத்தில் இருந்து இயல்பான நிலைக்கு திரும்புகிறாருங்க. வக்ர பெயர்ச்சி. அப்போது இந்த வக்ர பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு தொழில், குடும்பம், பொருளாதார சம்மந்தப்பட்ட சில சாதகமான வாய்ப்புகள் எந்த மாதிரி அமையப்போகுதுங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. விருச்சிக ராசி செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, அப்படின்னா உபஜய ஸ்தானாதிபதிங்கிற சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான். அது மட்டும் கிடையாது, சுகஸ்தானம் சொல்லக்கூடிய மாதிர்ஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதியும் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சனி பகவான். அப்பேற்பட்ட சனி பகவான் 5ஆம் இடத்தில் பஞ்சம சனியாக சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறார். இது கடந்த இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சார். இந்த வக்ர காலத்திலிருந்து பார்த்துட்டோம்னா ஏற்கனவே நமக்கு பஞ்சமச்சனி, அதுலேயும் வக்ரம், எந்த சுபக்கோள்களுடைய பார்வையும் இல்லை. அப்போ எப்படி இருந்திருக்கும்? பண நெருக்கடிகள் அதிகமாக இருந்திருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மன ரீதியான சில வருத்தங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு, ஒன்று அவங்களுடைய கல்வி ரீதியிலையோ, இல்லை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விதத்திலையோ, அல்லது அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயத்திலையோ பாதிப்புகள் இருந்து சரிப்படுத்தக்கூடிய முயற்சிகள் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த முயற்சிகள் பலன் கொடுத்துருக்காது. இன்னொன்று பார்த்தோம்னா, இந்த 5ஆம் இடங்கிறது நம்மளுடைய மன பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகளை, அன்பை, அரவணைப்பு, நமக்கு பிடிச்ச சில விஷயங்கள், அது அன்பாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், அல்லது நமக்கு எதிர்கால தேவைக்கு தகுந்த சில விஷயங்களாக இருக்கட்டும். ஆனால் அது எல்லாமே எப்படி இருந்ததுன்னா, எல்லாமே நமக்கு கிடைச்ச மாதிரி கிடைச்சது, ஆனால் நிலைக்கலை. தேடி வர்ற மாதிரி வந்தது, ஆனால் கைவிட்டு போயிடுச்சு. இன்றைக்கி எது நம்ம ஆசைப்பட்டு எதுக்காக நாம் எவ்வளோ முயற்சிகள் எடுத்தோமோ, எதுக்காக நம்ம அந்த வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ, அந்த வாய்ப்பு பரிபூர்ண மாதிரி ஆகிருக்கும். சிலர் பார்த்தோம்னா வேலை மேலேயும் உயிராக இருப்பாங்க. சிலர் பார்த்தோம்னா வாழ்க்கை கணவன் மேலே பிரியமாக இருப்பாங்க. சிலர் பார்த்தோம்னா மனைவி மேலே, குழந்தைங்க மேலே, நம்ம எது மேலே ஒரு ரொம்ப ஆர்வம் எடுத்து இது நமக்கு கெட்டியாக பிடிச்சிருதுமா, அதை கைவிட்டு போன மாதிரி சில பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். இந்த அப்படியே இதனால் மனசு உடைஞ்ச மாதிரி, பலவீனம் அடைஞ்ச மாதிரி, என்னவோ வாழ்க்கையில் எல்லாமே கடவுள் கொடுத்ததுக்கு மாதிரி கொடுக்குறாரு, தவிர எதுவுமே நமக்கு நிலைக்க மாட்டேங்குது. இப்படி இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா நாம் காரணம் கிடையாது. நாம் யாருக்கும் துரோகம் பண்ணல, வஞ்சகம் பண்ணல. ஏன்னா அந்த பஞ்சமச்சனி என்ன ஆயிடுச்சுன்னா பாதகத்தை கொடுத்துருச்சு. நமக்கு வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த இடத்துல பார்க்கும்போது பணம் நெருக்கடிகளும் இருக்கும். அப்போது ஒரு விதத்தில் பார்த்தா நம்மளுடைய செயல்பாடு சரியாக செயல்படுத்த முடியல, இந்த நிலை அடைஞ்சது. இப்போது அந்த சனி பகவானை குரு 9ஆம் பார்வை இந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த வக்ர காலத்தில் ஒரு புனிதத்தன்மை அடையும். இருந்தாலும் பஞ்சமச்சனி இல்லையா, சரிங்களா? அப்போ 5ஆம் இடத்துல சனி இல்லையா, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ரீதியில் போய் ஒரு பிரச்சனைகள் முடிவு எடுக்கலாம், முடிய மாட்டேங்குது. கூட பிறந்தவங்களால் நன்மைகள் ஏற்படுமா? பார்த்து பண்ணணும். எல்லாமே நம்ம அவங்களுக்காக வாழ்ந்தோம், எல்லாம் கொடுத்த வரைக்கும் லாபம், இன்றைக்கி வாங்கிட்டாங்க, இன்னும் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி நம்மள ஓரமாக ஒதுங்கி போகிற மாதிரி வந்துட்டுருக்குறீங்க. விருச்சிக ராசிக்காரரே, கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் சிறு வயதிலிருந்து எல்லாமே நீங்கள் அனுபவிச்சுவோங்க, ஆச்சுங்களா? உங்களுக்கு ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், உங்களுக்கு 20 வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன், எல்லா கஷ்டம் ஒரு 40 வயசில் பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 60 வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன்,
கண்டிப்பாக 100 வயசில் பாடுறதெல்லாம் பட்டிருப்பீங்க. 40 வயசு ஆகுதுன்னா இந்த 40 வயசில் நான் என்னங்க பண்ணல, எல்லா கஷ்டமும் நான் பட்டுடுங்க. இடம் விட்டு இடம் மாறி போனேன், பூர்வீகத்தை விட்டு வந்தேன், இடம் மண்மனை வாங்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ணேன், எல்லாமே போய் கைவிட்டு போயிடுச்சு. கைவிட்டு போயிடுச்சுன்னா இருந்தும் இல்லாத மாதிரி ஆச்சுங்களா. இப்படி சில சிக்கல் செஞ்சுருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கை ரீதியில் ஒரு போராட்டங்கள் ஆச்சா. எவ்வளோதான் விட்டு கொடுத்தாலும், எவ்வளோதான் ஒத்து போனாலும் அவங்க ஒத்து வரணும் இல்லையா. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது. சின்ன பிரச்சனை பார்த்தா பெரிய போகமாக மாதிரி வெடிக்குது. பக்கத்து வீட்டில் 1000 பிரச்சனை, அமுக்கமாக சிரிச்சுட்டு போகிறாங்க, வராங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. நம்மளது பார்த்தோம்னா வெளியில் போய் நடிக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் நல்லா இருக்கிறோம், கௌரவமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் நாம் ஒழுக்கத்தில் பேர் போனவங்க நம்ம குடும்பம். விருச்சிக ராசிக்காரனே இப்படின்னா இப்படி தான், கடாறு தான், கச்சிதம் தான் ஆச்சுங்களா. இன்றைக்கி எந்த இடத்துல இருந்தாலும் சரி 4 பேர்கிட்ட மதிக்கிற அளவுக்கு வாழ்ந்துக்குவீங்க. இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் நுணுக்கமாக இருப்பீங்க. பட்டங்கள் பயிலுவீங்க, பெரிய புகழை தேடுவீங்க. இன்றைக்கி வெளிநாடு வெளி உத்தியோகங்கள் ஏற்பாடு பண்ணி எல்லாமே பண்ணாலும் ஏதோ ஒரு சிறு விஷயங்கள் நம்மளை காயப்படுத்துது. அந்த சிறு காயம் நம்மளால் பொறுக்க முடியல. இப்படி தான் போயிட்டுருக்கு சரிங்களா. ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிவர்த்தி நவம்பர் 28ஆம் தேதி கரெக்டாக குரு பலம் பெறது ஹைலைட் ஸ்பெஷல். ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், சனி பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். எனக்கு சனி பகவான் யாருங்க, கர்மக்காரகன், ஆயுள்காரகன். அது மட்டும் கிடையாது, இவர் ஒரு நல்ல உழைப்பை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் தான். ஆமாங்க, சனி நல்லா வலுத்து இருந்தால் மட்டும்தான் இந்த பெட்ரோலியம் துறை, அந்த பெட்ரோல் ஒரு பங்கில் வேலை செய்யணும்னு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தோம்னா இந்த வெளிநாட்டில் போய் இந்த குவைத்தில் இங்கெல்லாம் வேலையெல்லாம் செய்யணும். பூமிக்கு அடி இருக்கிறது இரும்பு இயந்திர வண்டி வாகனம், இரும்பு சம்மந்தப்பட்டது ஆச்சுங்களா. இது எல்லாமே ஒரு உழைப்பாளிகளை உருவாக்குறதே சனி பகவான். இன்றைக்கி அரசியல்வாதியாக இருந்தாலும் சனி நமக்கு நல்லா இருந்தால் தான். ஏன்னா சனிங்கிறது யாருங்க, மக்கள்னால் உழைப்பாளிகள். நம்ம முதலாளியாக இருக்கணும்னா தொழிலாளி இருந்தால் தானே நம்ம முதலாளி. நம்ம தலைவனாக இருக்கணும்னா நமக்கு தொண்டர்கள் இருந்தால் தானே நம்ம தலைவனாக முடியும். அப்படின்னா சனிங்கிறது அதாவது அடித்தளத்தை இருந்து அதாவது உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வர்க்கத்தை குறிக்கக்கூடியது சனி பகவான் சரிங்களா. அப்போது இந்த 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் சனி பிரதோஷம் நாளில், சனி பிரதோஷம் அப்படின்னா அதாவது சனிக்கிழமை நாளில் நீங்கள் பிரதோஷங்கிறது கணக்கு போடுறத விட சிவன் கோயிலுக்கு போகிறது பிரதோஷ நாளில் நல்லது தான் சரிங்களா. சனிக்கிழமை நாளில் நல்லெண்ணெய் தீபம் வீட்டில் ஏற்றுங்க. சனீஸ்வரர் கோயிலுக்கு கும்பகோணம் போயிடுவாங்க, அப்படிலாம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிடுவாங்க. ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, விநாயகரை கும்பிடுங்க, ஈஸ்வரனை கும்பிட்டு கரெக்டாக நவகிரகங்கள் அதாவது நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரு 9 சுற்று சுற்றி அதாவது கையெடுத்து கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய மனக்கவலைகள், மன கஷ்டங்கள், மனதில் இருந்தாக்கூடிய சில ஆசைகள் நிறைவேறும். கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக விஷயங்கள் நடக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். மறுமணம் தேடுறவங்களுக்கு நிச்சயமாக, ஏன்னா முதல் திருமணமாகி கஷ்டப்படக்கூடிய மறு திருமணம் எதிர்பார்ப்போம், பார்த்தோம்னா ஒன்றும் அமையலையே, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் நினச்ச வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும், நிச்சயமாக சொல்கிறேன் சரிங்களா. சில குடும்பத்தில் சில பிரச்சனைகள், ஆரோக்கியம் அது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும். அதனால் சனி பகவான் வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள். அதாவது சுப விஷயங்கள் செய்யுங்க சரிங்களா. சுப விஷயங்களுக்கு வீடு கட்டுறது, மண்மனை வாங்குறது, லோன் போட்டு வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க, சக்ஸஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக. விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு லாபகரங்கள் அதிகரிக்கும். வாய்ப்புகள், பூமி சம்மந்தப்பட்டது, கட்டடம் சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டாக்கும். அற்புதமான காலம் இது. நவம்பர் அதாவது 28ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக சில முயற்சிகள் உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமையும். இப்போ சொன்னது கோச்சார பலன், சந்திரனை வச்சு சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் பிறவி ஜாதகம், பிறப்பு ஜனன ஜாதகம், லக்னம் விதிங்கிற ஒரு நிலையில் உங்களுடைய பிறப்பு ஜன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தா தாங்க, ஏன்னா என்ன தசாபுத்தி நடக்குது, எந்த மாதிரி யோகங்கள் பெற்றிருக்குது, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனியுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நிர்ணயம் செய்ய முடியும். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான ஜாதக பலன்கள், யோகங்கள், அதாவது எந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாடுகள் பலம் பெற்று இருக்குது உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளமாக்கும், எதிர்பார்க்க காரியங்கள் வெற்றியாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.